நகராட்சியுடன் சுற்றுப்புற கிராமங்களை இணைத்து திருவாரூர் நகராட்சி தேர்வுநிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்ததை அடுத்து இதை எதிர்த்து கிராம மக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். தங்கள் கிராமங்களை நகராட்சியுடன் இணைப்பதால் வரி உயரும் என்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கைவிடப்படும் என்பதாலும் விவசாயிகளும் விவசாய கூலிகளும் நிறைந்திருக்கும் இந்த கிராமங்களில் அரசு சார்பில் வழங்கும் இலவச வீடு உள்ளிட்ட ஊராட்சி சார்ந்த அரசு சலுகைகள் தங்களுக்கு கிடைக்காமல் போகும் என்பதாலும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தங்கள் கிராமங்களை நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை அரசு கைவிடவில்லை என்றால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சேர்ந்து போராட்டம் நடத்திய போது அந்த போராட்டத்தை சிறுமி ஒருவர் வீடியோ எடுத்ததும் மக்கள் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அங்க இருக்கிற விவசாய கூலி வேலை செய்பவர்களுக்கு வேலை கிடையாது. வேலை என்பது 2 மாதம் அல்லது 3 மாதம். இப்போ 3 போகமும் இல்லை, 2 போகம் கிடையாது, 1 போகம் தான் இருக்குது. அந்த 1 போகத்தும் கூட சரியா தண்ணி வர்றதில்லை. அங்க அப்ப இது போன்ற பிரச்சனைகள்ல மக்கள் வாழ்வில் இருக்கும் போது அவர்களுக்கு வழங்கப்படுகிற வேலை என்பது 100 நாள் வேலை தான். அந்த 100 நாள் வேலையும் இந்த நகராட்சி இன்னைக்கு அதிகமா இருக்குது. அந்த ஏழை குடிசைகளை அப்ப இதை அடிமைத்தனமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் மனிதர்கள், மாடுகள் அல்ல, சிந்திக்கக்கூடியவர்கள். உங்களை போல கார்பரேட்டுகளுக்கு முதலில் அந்த போராட்டத்தை அந்த மனு கொடுப்பதை முன்னெடுத்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் முன்னெடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த காத்திருப்பு போராட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலக, அதாவது மக்கள் அந்த ஊராட்சியை வேண்டாம் என்றால் அவங்களுடைய கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக அரசுக்கு தெரிவிக்கலாம். ஆட்சியர் மனுவாக கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் நாம் அனைத்து கிராமங்களையும் மனுக்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலிலே மாவட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு மனு கொடுத்த பிறகு தொடர்ச்சியாக தலைவர்கள் பல்வேறு ஓரங்களை, பல்வேறு கருத்துக்களை அமர்ந்திருக்குமாறு உங்களை அன்போடு அனைத்து கட்சி குழுவின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெருந்தரக்குடி ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கின்ற கைவிடுக. வெள்ளட்டும் 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 சிறக்கட்டும் அனைத்து கட்சி போராட்டம் காலி செய்ய நினைக்கின்ற தமிழக அரசு நகராட்சியோடு இணைக்கின்ற திட்டத்தை உடனடியாக கைவிடுக. திருவாரூர் மாவட்டம் குரடாச்சேரி ஒன்றியம் பெருந்திரக்குடி ஊராட்சியின் ஒரு பகுதியை திருவாரூர் நகராட்சியோடு இணைப்பதை கண்டித்து நமது பெருந்திரக்குடி ஊராட்சியினுடைய அனைத்து கட்சிகள் சார்பாகவும் வர்த்தக வியாபாரிகள் மற்றும் அனைத்து சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஏன்னா எங்கள் பெருந்திரக்குடி ஊராட்சி 100% விவசாயம் சார்ந்த பகுதி. விவசாய கூலி தொழிலாளர்கள் தான் முழுக்க இருக்கிறாங்க. அவங்கள அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தையும் இழந்து இன்றைக்கி 100 நாள் வேலை திட்டத்தையும் இழந்து அன்றைக்கி இலவச வீடு கிடைக்கிற திட்டத்தையும் இழந்து இன்றைக்கி எல்லாத்தையும் பறிச்சுட்டு ஒட்டுமொத்தமாக நகராட்சியாக மாத்திரம்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பறிபோகுன்ற காரணத்தினால தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் சாலை முறையில் நடத்திருக்கோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட பல்வேறு முறை மனு கொடுத்துருக்கிறோம். திருமுனை கூட்டங்கள், திருமுனை பிரச்சாரம் நடத்திருக்கிறோம். இன்றைக்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் 500க்கும் மேற்பட்ட மக்கள் நடத்துகிறோம். ஒரு 1000க்கும் மேற்பட்ட காத்திருப்பு மனுக்களை இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறோம். அரசு, தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக பெருந்திரக்குடி ஊராட்சியின் ஒரு பகுதியை திருவாரூர் நகராட்சியோடு இணைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை முன்னிச்சு தான் அந்த காத்திருப்பு போராட்டம். தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை ரத்து செய்யும் வரை முன்னெடுப்போம் என்பதுதான் அனைத்துக்கு சார்பாக தெரிவித்துக் கொடுக்கிறோம். இப்போ பெருந்திரக்குடி ஊராட்சியில் மேப்பளம், வெள்ளக்குடி, தென்பொலியூர், பெருந்திரக்குடி, பொருக்கமேடு, கீழப்புலியூர், மேலப்புலியூர், வடக்கு வழி, பெருந்திரக்குடிங்கிற அத்தனை 9 கிராமங்களையும் இணைக்கிறாங்க. இந்த 9 கிராமமும் முழுக்க விவசாயம் சார்ந்த பகுதி. ஏழை எளிய மக்கள், கூலி தொழிலை நம்பி வாழக்கூடிய மக்கள் வாழ்கிற பகுதி. இவங்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் பறிக்கிற செயல் தான் ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கிற செயல் என்பதை உண்மையான கண்டனத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.